அப்புறம் 11ஆம் இடத்தில் குருவோட பார்வை பெற்ற ராகுவினுடைய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்க போகுது. இந்த பக்கம் 12ஆம் இடத்தில் சனி வக்ர கதியில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் மேஷராசிக்காரர்களுக்கான இந்த தடவை பிளானட்டரி பொசிஷன். என்ன மேம் யூஸ்வலா மேஷராசி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இங்க இப்ப என்னன்னா பிளானட் எல்லாம் வச்சு பேசுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாசம் கொஞ்சம் அலப்பறையை கொடுக்கக்கூடிய மாசமா தான் இருக்கு எல்லா பிளானட்டுக்கும், நாட் ஒன்லி மேஷராசிக்காரர்கள். சரி வாங்க பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பயுமே ராசிநாதன் தான் ரொம்ப ரோல் பிளே பண்ணுவார். ஒரு கிரகத்துக்கு இல்ல ஒரு ஆட்களுக்கு ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் அதே மாதிரி 5ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி எல்லாம் நிறைய இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு மிஸ்மேட்சான ஒரு பலனை கொடுக்கும் போதுதான் அந்த மாசத்துல ஒரு 5% 5 பிளான்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா அப்பாடி இந்த மாசம் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு தோணும். நம்ம நேரம் ஒரு 7 பிளான்ட் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அவ்வளவுதான், இந்த மாசம் போன மாசம் மாதிரி நான் கஷ்டப்பட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்த மாசத்தை எப்படா வருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில இப்ப பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் செவ்வாய் நேரா போன மாசம் 28ஆம் தேதியே இறங்கி புதனுடைய வீடான கன்னியில் அமர்ந்திருக்கிறார்.